ஓகே, அன்பிற்குரியவர்களே, இதனால் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு இங்கே நான் நின்று கொண்டிருப்பது சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியா என்று அழைக்கப்படுகிற இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். நீங்கள் பார்க்கின்ற இந்த இடம் லிட்டில் இந்தியா என்று அழைக்கப்படுகின்ற இடம். உள்ளே நாங்கள் ஒரு சில பர்ச்சேஸ் எல்லாம் செய்துவிட்டு இப்பொழுது வந்திருக்கின்றோம். ஏதோ கலா, அதோட அருள்மொழி சிஸ்டர் மிரண்டா சாமுவேல், நாங்கள் குழுவாக எங்களுடைய 2 பிள்ளைகளோடு வந்தோம். அவர்கள் இன்னொரு இடத்தில் இருக்கிறார்கள். இங்கே வந்து இந்த இடத்தை சுற்றி பார்ப்பதற்கு வந்தோம். இங்கிருந்து வேறு இடங்களுக்கு போகின்றோம். இதில் சில காரியங்கள் நமக்கு ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சில காரியங்களை செய்வதற்கும் நல்ல வாய்ப்புகளை ஆண்டவர் உருவாக்கி தந்திருக்கின்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல பயண வசதிகளை தந்தார். 15ஆம் தேதி இங்கே வந்தோம், இந்த தேசத்திற்கு வந்தோம், சிங்கப்பூர் தேசத்துக்கு வந்தோம். 30ஆம் தேதி வரைக்கும் இந்த இடத்துல இருந்து சில காரியங்களை பார்வையிட்டு திட்டமிடவும், சில காரியங்களை இந்த தேசத்தினுடைய நலனுக்காக மகிழ்ச்சிக்காக செய்யவும், ஆண்டவரிடம் ஜெபிப்பதற்கும் சில காரியங்களை செயல்படுத்துவதற்கும் திட்டங்களை தீட்டுவதற்காக இந்த இடத்திலே வருவதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். எனவே இந்த இடத்திலே வந்ததற்காக, இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக, இந்த தேசம் இன்னும் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு, அநேகரை கிறிஸ்துவிடம் வழி நடத்துவதற்கும், இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக இந்த இடத்திலே சில காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே வைக்க விரும்புகிறோம். எனவே இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடம் இது லிட்டில் இந்தியா என்று அழைக்கப்படுவது. இங்கே சில கடைகள் எல்லாம் இருக்கின்றது. வாருங்கள், நான் சில கடைகளை வேகமாக உங்களுக்கு காண்பிக்கின்றேன். இங்கே பிரம்மாண்டமாக சில கடைகள், அதாவது முஸ்தபா என்று அழைக்கப்படுகிற ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்கிறது. ஏராளமான பேர் வந்து இந்த இடத்திலே வந்து அவர்கள் ஷாப்பிங் செய்கிறார்கள். நாங்களும் உள்ளே போய் அதெல்லாம் பார்த்துவிட்டு வந்தோம். முஸ்தபா சென்டர், இங்கே தனிஷ் இந்திய கலாச்சார அடிப்படையில் ஏராளமான கடைகள் இருக்கிறது. இங்கே நான் நின்று கொண்டிருப்பது இந்த இடம் அடையார் ஸ்வீட்ஸ், சிங்கப்பூரிலே லிட்டில் இந்தியா என்று அழைக்கப்படும் இந்த இடத்துல இருக்கிற கடைகள். இங்கே வந்து இந்த இடத்தை எல்லாம் பார்வையிட்டோம். சில பொருட்களை பார்த்து எது தேவையோ அவங்களை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த இடத்திற்கு வந்தோம். இது அவர்கள் அழகாக பர்ச்சேஸ் பண்ணி பெட்டி நிறைய வாங்கியிருக்கிறார்கள், பேக் நிறைய வாங்கியிருக்கிறார்கள். எனவே இங்கே ஒரு பெட்டி நிறைய வாங்கியிருக்கிறார்கள். சரி, மீண்டும் அடுத்த இடத்திற்கு கடந்து செல்ல போகின்றோம். அடுத்த இடத்திலே உங்களை சந்திக்கின்றேன். இன்னும் புதிய தகவல்கள், உங்களுக்கு புதிய காட்சிகள் தருவதிலே மகிழ்ச்சி. நீங்களும் எங்களோடு கூட மகிழ்ந்திருங்கள். நல்ல வாய்ப்புகளை உருவாக்குவோம். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக மகிழ்ச்சியான காரியங்களை பெற்றுக்கொள்வோம். காட் பிளஸ் யூ. வேதாகம நண்பன் வீரசுவாமி தாஸ். பேருந்து காலியாக செல்கிறது. கார்டன்ஸ் பை த பே, கரையோர பூந்தோட்டங்களுக்கு செல்லும் பேருந்து. இது இந்த இடத்துல ஒரு இந்தியாவை போன்று காட்சியளிக்கக்கூடிய, தமிழில் அதிகமாக மக்கள் சரளமாக பேசுகின்ற இடம். தமிழ் கடைகள், இந்திய கடைகள் அதிகமாக இந்த இடத்திலே இருக்கின்றது.
ஓகே, மீண்டும் சந்திப்போம்.